மேம் இப்படி கூட வந்து ஓகே மேம். Now completely relax your body from your toe to your head and feel the positive vibration throughout your body. இப்போ உங்களோட கவனத்தை உங்களோட மூச்சுக்கு கொண்டு வாங்க. நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது மனதுக்குள்ள சொல்லிக்க வேண்டியது, என்னால் அனைத்து ஆசனாக்களையும் மிக சிறப்பாக செய்ய முடியும் முழு கவனத்துடன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போ கால்கள் ரெண்டையும் ஒன்றா இணைங்க. கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போங்க. கைகளை கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். ரிலாக்ஸ். வெரி குட். Yeah. Now you can turn on your right side. Keep your hands in chin mudra. ரம்யா இப்படி இப்படி வந்துடுறியாம்மா? மேம் இப்படி வந்துரு. என்ன மேம் எம்எஸ் ஆர்டினோடனே இங்கே வந்துட்டிங்களா? இன்னைக்கு புது டெக்னிக் பண்ணுறாங்கடி, நம்ம காலைல போக வேணாம். வெரி குட் வெரி குட். எங்க வேற சரி பண்ணிடலாம். சரி பண்ணிடலாம். சரி ஓகே. கையை சின்மத்திரால வச்சிருங்க. உங்களோட கவனத்தை வெளிப்புறமா செலுத்துங்க. வெளியே கவனிங்க. இப்போ உங்களுடைய கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வாங்க. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. Sagana bhavatu sagano gunatu sagaviryam karavavahai tejasvina adidam astuma vidvishavahai. Om Shanti Shanti Shanti. Rub your hands. நல்ல கையை ரப் பண்ணிட்டு அந்த கையில இருக்க அந்த எனர்ஜியை உங்களோட முகத்துல ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஹரி ஓம். ஓகே, we'll start the Griva Shakti Vikasa. Nothing but neck exercise. 1 2 3 4 5 6 7 8 9 10. Yeah. Now right and left bend. 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10. Yeah. Now right turn. Left, right, left, right, left, right, left, right. Very good. Now lock your chin from right to left. Rotate gradually. Enjoy the breathing. 2 3 4 5. Very good. Now left to right. 1 2 3 4 5. Good. Now stretch your hands. Keep your finger like this. கையை எப்படி வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணுங்க. நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே. யா. 3 4 5 6 7 8 9 10. யா. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் கண்ணை மூடிட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு உங்களோட முழு கவனமும் உங்களுடைய தோள்கள் மீது இருக்கட்டும். 6 7 8 9 10. Good. Relax. Now stretch your hands. ஓகே, பெருவிரலை உள்ள வச்சுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Be there, be here. Do not allow your mind. Yeah. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Yeah. இப்போ கையை வச்சுட்டு பெருவிரல உள்ள வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களோட ஃபுல் எனர்ஜி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி கையை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எங்க மேம் ஜெயந்தி மேம் இங்க பாருங்க கையை இப்படி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நல்லா 5 விரல் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க மேம். ரிலாக்ஸ். ஓகே. Now stretch your hands. Yeah. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Center. From center to back. 1, 2. அம்மா கையை நல்லா மேலே தூக்குங்க. மேலே தூக்குங்க கையை. 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கண்ணெல்லாம் மூடி தெய்வத்தெல்லாம் வேண்டாம். ரைட் ஹேண்டை லெஃப்ட் நீல வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. உங்களோட சின்னம் உங்களோட ஷோல்டரும் ஒரே லைன்ல இருக்கணும். யா இப்போ அதர் சைட். யா ஓகே. இப்போ சைடில் எல்போ நல்லா ஃப்ளாட்டாக தரையில் வச்சுட்டு கையை நல்லா மேலே தூக்குங்க. 1, 2, 3, 4, 5. யா நவ் அதர் சைட். யா மேம் இப்படி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக தூக்கணும். காதுக்கு மேலே உங்கள் பைசப்ஸ் வரணும். 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். நவ் ரிலீஸ் யுவர் லெக்ஸ். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் குயிக்காக போகலாம். ஓகேவா? ஸோ தட் நமக்கு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு டைம் வரும். யா நல்லா ஷேக் பண்ணுங்க. காலை நல்லா சேருங்க. யா இப்போ டோஸை மட்டும் காலோட விரல்கள் மட்டும் பெண்ட் பண்ணுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ காலை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகே. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now join your legs together. Press maximum. Yeah. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Yeah. Now leg rotation. Do the leg rotation, full rotation. நல்லா ஃப்ரீயா பெரிய சர்க்கிளா போடுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now another leg. நல்லா ஃப்ரீயா ரொட்டேட் பண்ணுங்க. பெரிய சர்க்கிளா போடுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now straight stretch. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now another leg. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Yeah. Now காலோட விரலை பிடிச்சிட்டு அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சுன்னா மேக்ஸிமம் டே பை டே நல்லா ட்ரை பண்ணுங்க. மைல்டு பெயின் உங்களோட தொடை பகுதியில் ஒரு மைல்டு பெயின் யூ ஹாவ் டு ஃபீல். நவ் ஸ்விங். 1, 2, 3, 4, 5. இப்போ ஆஸ்பீசியஸ் போஸ் வாங்க, பட்டர்ஃப்ளை போஸ் வாங்க. உங்களோட ஹீல் ரெண்டும் நல்ல உடம்பை நோக்கி நல்லா தள்ளுங்க. நல்லா ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. கண்ணை மூடுங்க. Start the flapping. Enjoy the flapping.
Enjoy the blood flow on your pelvic region, thigh muscles, knee joints. இப்போ காலை கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு கையை அப்படி எடுத்துட்டு வந்து மேலே எடுத்துன்னு போயிட்டு நல்லா வித் இன்ஹலேஷன் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கீழே குனிங்க. தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போகும், அதை என்ஜாய் பண்ணுங்க. வயிறு பகுதி நல்லா கிரன்ச் ஆகும், அதை என்ஜாய் பண்ணுங்க. நார்மலா பிரீத் பண்ணுங்க. அப், கையை பின்னாடி வைங்க, இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. உங்களோட இடுப்பு, செஸ்ட், சின்ன ஒரே லைன்ல இருக்கணும். தூக்குங்க. லிஃப்ட் லிஃப்ட் லிஃப்ட், ரிலாக்ஸ். யா, நவ் ஹிப் ரொட்டேஷன். டு த ஹிப் ரொட்டேஷன். யா, நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4, rotate. 5 6 7 8 9 10. Now another side. Sir, consider ரெண்டாவது நாள் வந்துட்டீங்க. 1 ரொம்ப நாள் கழிச்சு 2 3 4 5. மேம் இந்த காலை தூக்க கூடாது. 6 7 8 9 10. Relax. Okay, now come to Padmasana. Yeah, காலை நல்லா தூக்கு. இந்த காலை இன்னும் கொஞ்சம் இல்லை. வெரி குட். நீங்க குனியும் போது இந்த ரெண்டு ஹீலும் உங்க வயிற்றுல இப்படி டச் ஆகும். லைட்டா அந்த மசாஜ் கொடுக்கணும். அந்த மசாஜ் கொடுக்க 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 இந்த உள்ள இருக்க ஆர்கன்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகே, நீங்க கீழே குனிஞ்சு உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாத்தையும் வயிற்றுல கொண்டு வரணும், உங்களோட கவனத்தை. கை எப்படி கட்டிங்க, ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட். நீங்க குனியும் போது கை இப்படி எழுத்துக்க வேணாம், முதுகுலே இருக்கட்டும். நல்ல மூச்சை இழுத்து நல்ல முதுகை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இனேல் எக்ஸேல் டவுன். இப்போ நல்லா உங்க வயிறு பகுதியில ஒரு மசாஜை ஃபீல் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங். பிரீத் பண்ண ட்ரை பண்ணுங்க. நார்மலா பிரெத்தை ஹோல்ட் பண்ணாதீங்க. தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போகும், அதை என்ஜாய் பண்ணுங்க. இனேல் அப், கையை பின்னாடி வச்சுட்டு நல்லா தூக்குங்க. லிஃப்ட் லிஃப்ட், ரிலாக்ஸ். நவ் ரிலீஸ் யுவர் லெக்ஸ். Yeah, shake your legs. Come to Vajrasana. ஓகே, கையை எப்படி சேர்த்துக்குங்க. ஓகே, மூச்சை இழுத்து நல்லா ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டு உங்க சீட்டு எழுந்துக்காம கீழே குனிங்க. கையை நல்லா மேலே தூக்கி உங்களால எவ்வளவு குனிய முடியுமோ குனிங்க. இனேல் அப், கையை பின்னாடி வைங்க, லிஃப்ட் பண்ணுங்க. வெரி குட். ரிலாக்ஸ். நவ் ரிலீஸ் யுவர் லெக்ஸ். ஷேக் யுவர் லெக்ஸ். Sit in Sukhasana after shaking your legs. கையை சின்முத்திரால வைங்க, மூச்சை கவனிங்க. Okay, everyone can stand up. சிக்ஸ் பண்ணலாமா, 8 பண்ணலாமா, 12 பண்ணலாமா? 6ன்றவங்க கை தூக்குங்க. 8 சரி, 6 பண்ணலாம். சரியா? 6 பண்ணிட்டு நம்ம இதுக்கு போகலாம், பிஇடி போகலாம், ப்ரானிக் எனர்ஜைசேஷன் டெக்னிக் போகலாம். எனக்கு பார்க்கலாம். ஓகே, யா, கம் டு எட்ஜ் ஆஃப் த மேட். இப்படி வந்துருங்க மேம். அடாப்டிங் நமஸ்கார் முத்ரா. மேம் இந்த கேமரால நீங்கள் கவர் ஆகல, அதுக்கு மேலே ஹைட்டாக இருக்கீங்க. ஓகே ஓகே, யா, அடாப்டிங் நமஸ்கார் முத்ரா. சன் சல்யூட்டேஷன் பிரேயர். ஓம் இரண்மயேன பாத்ரேன சத்ய சஹித பிதம் தத்வம் பூஷன்ன பாவ்ருண்ணோ சத்ய
धर्माय दृष्टये ॐ शान्ति शान्ति शान्तिः 1 2 3 4 5 6 7 8 right leg French, left leg French, inhale arch back, exhale down, inhale left leg back, exhale right leg back, Ashtanga Namaskar, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale left leg French, exhale right leg French, inhale arch back, exhale down, inhale right leg back, exhale left leg back, Ashtanga Namaskar, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale right leg French, exhale left leg French, inhale arch back, exhale down, inhale left leg back, exhale right leg back, come to Ashtanga Namaskar, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale left leg French, exhale right leg French, inhale arch back, exhale down, inhale right leg back, exhale left leg back, come to Ashtanga Namaskar, inhale Bhujangasana, புஜங்காசனா ரம்யா எப்படி வரணும்? புஜங்காசனா கால் எப்படி வைக்கணும்? எப்படி வைக்கணும்? கால் நல்லா ரிலீஸ் பண்ணுங்க. டோஸ் காலை ஜாயின் பண்ணுங்க. Now come to next step. Yeah, right leg French, left leg French, inhale arch back, final round, exhale down, inhale left leg back, exhale right leg back, come to Ashtanga Namaskar, inhale Bhujangasana, exhale Parvatasana, inhale left leg French, exhale right leg French, inhale arch back, yeah, Pranayamasana. கீழே உட்கார்ந்து படுத்துருங்க. ஷவாசனால படுங்க. Observe your heartbeat. உங்களோட ஹார்ட் பீட்டை கவனிங்க. உங்களோட உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் ரத்த ஓட்டத்தை கவனிங்க. After doing 6 rounds of Surya Namaskar, your blood circulation may be very good. Feel the blood circulation throughout your body mentally.
இப்போ நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் போது உங்கள் வயிறு பெருசாகட்டும், மூச்சை வெளியிடும் போது உங்கள் வயிறு சிறுசாகட்டும். உங்களுடைய மூச்சையும் உங்களோட பாடியும் ஒன்றா இணைங்க. ஸ்லோவாக டீப்பாக இன்ஹலேஷன் பண்ணுங்க, ஸ்லோவாக எக்ஸலேஷன் பண்ணுங்க. என்ஜாய் த டம்மி மூமெண்ட். உங்களோட வயிறு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நார்மல் பிரீத்திங். உங்கள் பாடி ஃபுல்லாக உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுங்க. உங்களோட அனைத்து உறுப்புகளும் உங்களுடைய உடலில் மிக சிறப்பாக செயல்படுவதாக மனதளவில் நினைங்க. ஓகே, இப்போ கால் ரெண்டும் ஒன்றா சேருங்க. கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு கைகளை கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் 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 ரிலாக்ஸ். ஓகே, now you can turn on any one of your side. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு ப்ரானிக் எனர்ஜைசேஷன் டெக்னிக் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மைண்ட் சவுண்ட் ரெசனன்ஸ் டெக்னிக் நம்ம பார்த்தோம். நம்ம சவுண்ட் ஆ ஊமா சவுண்ட் கொடுக்கறதுனால நீங்கள் இருந்தீங்களா? ஆ ஊமா பார்த்தோம். இப்போ ப்ரானிக் எனர்ஜைசேஷன் டெக்னிக் நிறைய தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிராணானா என்ன, பிராணாவோட முக்கியத்துவம் என்ன, பிராணா இல்லைன்னா நம்ம வெறும் ஜடம் தான், பிராணா தான் நம்மளை வந்து உயிர் சக்தியாக மாற்றுது. ஓகே, இப்போ சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நம்ம உடம்புல 72 லட்சம் நாடிகள் இருக்குன்றாங்க. 72 லட்சம் நாடிகள். அதில் முக்கியமான 3 நாடி எது நம்ம அடிக்கடி நம்ம பண்ணுறது? எனி கெஸ்ஸஸ்? முக்கியமாக இதா நாடி, பிங்கள நாடி. நம்ம அனுலோமா விலோமா பண்ணுறோம் இல்லைங்களா? இதா நாடி, பிங்கள நாடி. இதா நாடி எந்த சைடு இருக்குது? லெஃப்ட் சைடு இருக்குது. பிங்கள நாடி ரைட் சைடில் இருக்குது. சூக்ஷ்ம நாடின்றது இதா நாடியும் பிங்கள நாடியும் ஆக்டிவேட் ஆனது சூக்ஷ்ம நாடி ஆக்டிவேட் ஆகும். இது இல்லாம 72 லட்சம் நாடிகள் நம்ம உடம்புல இருக்குன்றாங்க. அந்த 72 லட்சம் நாடிகள் என்ன அப்படின்னா, நம்ம பிராணா ஃப்ளோவை வந்து பாடியில ஃப்ளோ பண்றது, நம்மளோட உயிர் சக்தியில ஃப்ளோ பண்றது. ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங் நம்ம பிறக்கும் போது நம்ம பிராணா ஃப்ளோ நல்லா வந்து ஃப்ளோ ஆகும். உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் நல்லா எந்த ஒரு தங்கு தடையும் என்று ஃப்ளோ ஆகும். நாளடைவில் நம்ம மெச்சூரிட்டி ஆகும் போது, அடல்ட் ஆகும் போது என்ன ஆகும்னா, கிராஜுவலா நமக்கு மனம் என்ற ஒன்று வரும். ஓகே, சின்ன குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு மனம் இருக்காது. நம்ம வளர வளர நமக்கு மனம் என்று வரும். அந்த மனம் வந்து என்ன ஆகும்னா, இப்போ ஒருத்தர் மேல நான் கோவப்படுறேன். ஓகே, இவங்க வந்து எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யறாங்க, நான் கோவப்படுறேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்? கோபம் வரும். ஓகே, அவங்கள திட்டுறதுக்காக நான் போவேன். ஏதோ ஒரு அவங்கள செயல்ல அடிக்கணும் போல வரும். ஆனா ஒரு பொது இடத்துல என்னால் அதை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எனக்கு கோபம் வரணும், நான் என்ன பண்ணுவேன்? என்னோட நரம்பு புடைக்கும், நான் அவங்கள திட்டுறதுக்கு வருவேன், மைண்ட் வந்து அவங்கள திட்டுறேன்னு சொல்லும், ஆனா நான் அடக்கிக்குவேன். நான் அந்த கோவப்படும் போது என்ன பிராண சக்தி அதிகமாகும். நான் கோவப்படும் போது என்னோட பிராண சக்தி அந்த கோவத்தை செயல்படுறதுக்காக, அந்த பிராண சக்தி ஒத்துழைத்துக்காக வரும். அப்ப நான் அதை சப்ரஸ் பண்றேன். அப்ப என்ன பண்றேன்? சப்ரஸ் பண்றேன். சப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பிராணா லாக் ஆயிடும். அந்த பிராணா அந்த ஃப்ளோ போகாம லாக் ஆயிடும். ஓகே, இது என்ன ஆகும்னா, நாளடைவில் இப்ப அடிக்கடி கோவப்படுறவங்க, அடிக்கடி டென்ஷன் ஆகுறவங்க, எப்பப்பெல்லாம் கோவப்படுறாங்களோ, எப்பப்பெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்களோ, அப்பப்பெல்லாம் அந்த பிராணா வரும், லாக் ஆகும், பிராணா வரும், லாக் ஆகும். நாளடைவில் என்ன பண்ணணும்னா, அந்த பிராண சக்தி அந்தந்த உறுப்புகளுக்கு போகி சேர வேண்டியது சேராது, அது லாக் ஆயிடும். அந்தந்த உறுப்புகளுக்கு அந்த பிராண சக்தி சரியா போகலன்னா என்ன ஆகும்? அந்த உறுப்பு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கும். இது ஒரு நாள்ல 2 நாள்ல வர பிரச்சனை கிடையாது, நாளடைவுல வர பிரச்சனையாகும். ஸோ நம்மளால வந்து
அப்ப நீங்க கேட்கலாம், அப்போ வந்து கோவப்படும் போது நான் கோவப்பட்டுட்டா பிராணா போயிடுமே, நான் ஏன் கோவப்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம பாடிக்கு ஒரு சக்தி இருக்குது. என்னன்னா, நம்ம கோவப்படும் போது கோவப்படாம நம்ம சப்ரஸ் பண்ணும்போது பிராணா முயற்சி பண்ணி வெளியே வர ட்ரை பண்ணும், வந்துடும், வெளியே வந்துடும், ஃப்ளோ ஆயிடும். ஓகே. ஆனா அது அடிக்கடி அடிக்கடி பண்ணும்போது அதோட முயற்சியை அது கைவிட்டுரும். ஓகே. ஸோ ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங் நம்ம டென்ஷன் ஆகாமல் இருக்கவும் முடியாது. டென்ஷன் ஆகலாம், வெளிப்படுத்தலாம், பேலன்சிங்காக இருக்கணும். அதிகமாகவும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகவும் இருக்கவும் முடியாது, ஸ்ட்ரெஸ் ஆகலாம், ஆனால் அது பேலன்சிங்காக இருக்கணும். இதுதான். ஸோ இப்போ இந்த டெக்னிக்ல நம்ம என்ன, இந்த பிராணல பார்த்தீங்கன்னா நமக்கு 5 விதமான பிராணா இருக்கு. என்னென்ன பிராணனா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிராணான்னு சொல்லுவாங்க. பிராணானா நம்மளோட ஹார்ட் ரீஜனை கவர் பண்றது. பிராணான்றது நம்மளோட ஹார்ட் ரீஜன், செஸ்ட் ரீஜனுக்கு பிராணான்றது நம்மளோட சிரிப்பு, திங்கிங் பவர் எல்லாமே அது வரும். அபானா, அபானான்றது என்னன்னா நம்மளோட கழிவுகளை நீக்குவதற்கு உதவி செய்கிறது அபானா. சமானான்றது நம்மளோட செரிமான பகுதியை இன்க்ரீஸ் பண்றது. நம்மளோட சமான வாயு வந்து நல்ல சிறப்பா இருந்ததுன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. ஒருத்தருக்கு டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சமான பிராணால இஷ்யூ இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சமானா. அது மாதிரி உதானா, உதானான்றது நம்மளுக்கு வாமிட்லாம் வருது இல்லையா, வாமிட்டு, விக்கல் அதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் உதானாவோட வேலைகள். வயானா, வயானா தான் முக்கியமான பணி. இந்த வயானா என்ன பண்ணுன்னா இந்த அபானா, பிராணா, அபானா, உதானா அது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்றது வயானம். இது எல்லாத்தையும் கோஆர்டினேட், இந்த வயானம் என்ன பண்ணோம், அப்படியே போயிட்டு கோஆர்டினேட் பண்ணோம். எது எதெல்லாம் சரியாகலையோ அது இதெல்லாம் வந்து சரி பண்ண முயற்சி செய்யும். இதுதான் மொத்தம் நம்ம பாடியில இந்த 5 விதமான முக்கிய பிராணாக்கள் இருக்கு. உப பிராணா இருக்கு, நம்ம அதை பத்தி இன்னொரு நாள் பார்க்கலாம். இது முக்கிய பிராணா, இது இல்லாம உப பிராணான்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நம்ம இந்த டெக்னிக்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வயானா பிராக்டிஸ் தான் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல ஒரு சில டெக்னிக் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து நம்ம வந்து நான் பிரீஃபா சொல்லிடுறேன், ஸோ தட் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மூச்சை கவனிக்க போறோம். ஓகே, மூச்சை கவனிப்போம். அதுக்கப்புறம் அனுலோமா விலோமா பண்ணுவோம். கையின் உதவியால அனுலோமா விலோமா பண்ணுவோம். அப்புறம் கை உதவி இல்லாம மென்டலா அனுலோமா விலோமா பண்ணுவோம். மென்டலி கையோட உதவி இல்லாம அனுலோமா விலோமா பண்ணுவோம். அது முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கை இருக்கு இல்லையா, இந்த சின்முத்ரா இருக்கு இல்லையா, சின்முத்ரா இப்படி வச்சுட்டு இதை 9 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9. 9 டைம்ஸ் சும்மா ப்ரெஸ் பண்ணாம நம்மளோட ஹார்ட் பீட்டையும் இதையும் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணோம். நம்மளோட ஹார்ட் இதய துடிப்பையும் இதையும் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணோம். சின்முத்ரால 9 டைம்ஸ் பண்ணுவோம். அப்புறம் சின்மய முத்ரா, இதுதான், இது சின்முத்ரா எல்லாருக்குமே தெரியும், நம்ம டெய்லி. இது சின்மய முத்ரா, இது சின்மய முத்ரா. இந்த சின்மய முத்ரால இந்த 3 விரல் இருக்கு இல்லையா, இதை எப்படி ப்ரெஸ் பண்ணும். 1 2 ப்ரெஸ் பண்ணும் போது உங்களோட கவனம் உங்களோட ஹார்ட் பீட் மேல இருக்கணும். இதை ப்ரெஸ் பண்ணும் போது உங்களோட கவனம் ஹார்ட் பீட்டை மேட்ச் பண்ற மாதிரி நீங்க முழு கவனத்தோட பண்ணணும். அதுக்கப்புறம் ஆதி முத்ரா, ஆதி முத்ராட இப்படி லூஸா இப்படி வச்சுக்கணும், ரொம்ப டைட்டா இருக்காம லூஸா வச்சுட்டு 1 2 3 4 அந்த மாதிரி பண்ணணும். இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணனா நமஸ்கார முத்திரையில பிராமரி பண்ணும்போது இங்க பாருங்க இப்படி வச்சுட்டு 1 2 3 இந்த 5 விரல் இருக்கு இல்லையா, அந்த 5 விரலையும் நம்ம பல்ஸை ஃபீல் பண்ணலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட ஹார்ட் பீட்டை மேட்ச் பண்ண முயற்சி செய்யணும். உங்களோட ஹார்ட் பீட்டை மேட்ச் பண்ண முயற்சி செய்யணும். அதுக்கப்புறம் இதை முடிச்சிட்ட பிறகு கையை இப்படி இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு இங்க பாருங்க, இப்படி எடுத்து இப்படி ஜாயின் பண்ணுவோம். நீங்க ஜாயின் பண்ணும் போது நீங்க என்ன திங்க் பண்ணணும்னா இந்த கைக்குள்ள பிராண சக்தி இருக்கிறதா நீங்க நினைக்கணும். இந்த கைக்குள்ள ஒரு பிராண சக்தி இருக்குது, அதை நீங்க இப்படி ப்ரெஸ் பண்றீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணணும். பாருங்க, இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இது கிட்ட வரைக்கும் வரணும், ஜாயின் பண்ணக்கூடாது, இப்படி வரணும். சில பேருக்கு அதால உணர முடியும். சில பேர் அந்த சின்சியரா ப்ராக்டிஸ் பண்ணும் போது அவங்களால இந்த கையை இப்படி ஜாயின் பண்ண முடியாது, உள்ள பிராண சக்தி வரும், ஜாயின் பண்ண முடியாது, அப்படி சப்ரஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி கிரன்ச் பண்ணுவோம், இப்படி சுத்துவோம், 10 தடவை இப்படி சுத்துவோம். ஓகே, திருப்பியும் 10. இது எல்லாமே நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், பயப்படாதீங்க. இப்போ ப்ரீஃபா நான் சொல்றேன், ஏன்னா நீங்க எல்லாம் அந்த பயிற்சிலாம் கண்ணை மூடிட்டு பண்ணுவீங்க. ஓகே, இப்படி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இப்படி 10 டைம்ஸ் இப்படி பண்ணுவோம்.
அப்புறம் 10 டைம்ஸ் இப்படி பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி பண்ணுவோம். பண்ணிட்டு திருப்பியும் இதெல்லாம் இப்படி பண்ணுவோம். இதை பண்ணும்போது நீங்க இப்ப இப்படி சுத்துறீங்களா, அப்படி சுத்தும் போது ஒரு பால் உள்ள வச்சு நம்ம சுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும். நீங்க மென்டலி யூ ஹாவ் டு கிரியேட் தட் ஃபீல். உள்ள ஒரு பிராண சக்தி இருக்குது. நீங்க நம்ம மைண்ட் என்ன திங்க் பண்ணுதோ அந்த நம்ம பாடி ரியாக்ட் பண்ணும். ஸோ நீங்க மென்டலா பிலீவ் பண்ணணும் உள்ள பிராண சக்தி இருக்குது, நான் அதை டச் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி தட் வில் ஹேப்பன். ஓகே, அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் படுக்க சொல்லுவேன். கீழே அப்படியே ஷவாசனால படுக்கணும். படுத்துட்டு கையை ஷவாசனம் படுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா மென்டலி பிராணாவை, நம்மளோட பிராண சக்தியை உள்ளம் கால்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணுவோம். நான் மென்டலா சொல்லுவேன், இந்த மாதிரி உங்க கால் விரல்களை கவனிங்க, அங்க இருந்து அப்படியே மூவ் பண்ணுங்க, அங்க இருந்து இங்க கணுக்காலுக்கு மூவ் பண்ணுங்க, முட்டிக்கு மூவ் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம ரைட் சைட்ல அப்படியே ஆரம்பிப்போம். ரைட் சைட்ல ஆரம்பிச்சு இப்படி போயிட்டு ரைட் சைட் ஃபுல்லா கவர் பண்ணி பேக்ல போயிட்டு தலைக்கு இப்படி வந்து இங்க நிறுத்திட்டு இங்க கொஞ்சம் பிராணசக்தியை நிறுத்திட்டு கொஞ்சம் இங்க இருக்க கொஞ்சம் பிராணசக்தியை இங்க கைக்கு அப்படியே இங்க போயிட்டு அப்புறம் இங்க அப்படியே விட்டுட்டு இங்க கொஞ்சம் பிராணசக்தி இங்க விட்டுருக்கோம் இல்லையா, அந்த பிராணசக்தியை அப்படியே கீழே எடுத்துன்னு வந்து இப்படி பண்ணுவோம். இந்த சைடு ஃப்ரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேக் சைடு கவர் பண்ணிடுவோம். புரியுதா மேம்? ஜெயந்தி மேம் புரியுதா? பேக் சைடு கவர் பண்ணிடுவோம், அப்புறம் ஃப்ரண்ட் சைடு வருவோம். வந்துட்டு இது முடிஞ்சிச்சு. அப்புறம் லெஃப்ட் சைட் பேக் சைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே வருவோம், இப்படி வருவோம், இப்படி வருவோம், தலைக்கு மேலே இப்படி வருவோம். இங்க கொஞ்சம் பிராணசக்தி இங்க கொஞ்சம் விட்டுட்டு மீதி இருக்க பிராணசக்தியை அப்படியே இங்க கொண்டு போவோம். இங்க விட்டுருவோம் அந்த பிராணசக்தியை. இங்க கொஞ்சம் பிராணசக்தியை விட்டுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இங்க எடுத்துட்டு வந்து இப்படி வரும். இதை இப்படி முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடியை ரெண்டா டிவைட் பண்ணி மென்டலா, ஓகே, கீழே பிராணசக்தி அதிகமா இருக்கா மேல பிராணசக்தி அதிகமா இருக்கான்னு நீங்க பார்க்கணும். மென்டலி எவ்ரி திங் ஹாவ் டு டூ. ஏதாவது ஒரு சைடு உங்களுக்கு பிராணசக்தி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சைடு அதிகமா இருக்க மாதிரி இருந்தா அதிகமா இருக்க சைடை அப்படியே மென்டலா தூக்கி கம்மியா இருக்க சைட்ல நீங்க மூவ் பண்ணணும். மென்டலா மூவ் பண்ணணும். சார் பாக்குற இதெல்லாம் எப்படி சார் பண்றது? அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல எனக்கு புரியுது. எல்லாமே மைண்டு தான், சரிங்களா? யூ ஹாவ் டு ஃபீல். அந்த பிராணசக்தி போறதை நீங்க ஃபீல் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா 2 கட்டா முடிச்சிட்ட பிறகு லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட்டு நீங்க தனியா ஒரு நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு மென்டலா பார்க்கணும். எந்த சைடு, இந்த சைடு அதிகமா இருக்கா அந்த சைடு அதிகமா இருக்கு. இட்ஸ் நத்திங் பட் பேலன்சிங் அவர் பிராணா. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு சைடு பிராணா அதிகமா இருக்கும், ஒரு சைடு லாக் ஆயிருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சைடு லாக் ஆயிருக்கும், அந்த உறுப்புகளுக்கு சரியா போகாம அந்த உறுப்புகள் சரியா செயல்படாதுன்ட்டு. இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த டெக்னிக் மூலயமா பிராணசக்தியை ஃப்ளோ பண்றோம். பிராணசக்தியை அந்தந்த உறுப்புகளுக்கு ஃப்ளோ பண்றோம். அதை முடிச்சிட்ட பிறகு உங்க எல்லா ஆர்கனுக்கும் சிறப்பா பிராணசக்தி போறதா நீங்க மென்டலி ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி மென்டலா ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணி முடிஞ்ச பிறகு சைலன்ஸா கொஞ்ச நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் ரிசால்வ். நீங்க ஒரு மனதுல நம்ம எப்பயுமே பண்ணுவோம் இல்லையா, ஒரு நல்ல விஷயம், நான் சாதிக்க வேண்டிய விஷயம், இது எனக்கு லைஃப்ல நடக்கணும்ன்றத நீங்க 9 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். மென்டலா ரிப்பீட் பண்ணணும். ஃபைனலா வந்து க்ளோசிங் ப்ரேயர். இதுதான். புரிஞ்சுதா? இதுல யாருக்குன்னா டவுட் இருக்குதா? இதுல வந்து 2 விஷயம் நடக்கலாம். சில பேரால ஃபீல் பண்ண முடியும், சில பேரால ஃபீல் பண்ண முடியாது. அதை பத்தி வருத்தப்படாதீங்க. ஆனா ட்ரை டு ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன் வித் சின்சியாரிட்டி, வித் ஃபுல் பிலீஃப். ஒரு முழு நம்பிக்கையோட செய்ய முயற்சி செய்யுங்க. ஓகே, பிராணா மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிஆர்டி பண்ணுவோம் ஷவாசனால, ரிலாக்ஸ் யுவர் டோஸ், ரிலாக்ஸ் யுவர் ஆங்கிள் சொல்லுவோம் இல்லையா, அதே தான். இது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன், அட்வான்ஸ் லெவல். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எவ்வளோ தேவையோ அது உங்களுக்கு தான் தெரியும். அக்கார்டிங் டு இப்போ நான் இப்போ காலைல இப்படி இருக்கு, ஓகே, இப்படி படுத்துட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு இந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் பிராணம் கம்மியா இருக்காம இருக்கு, இந்த இடத்துல அதிகமா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், மென்டலி ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட். அப்படியே பிராணா அங்க போ, அங்க போ, அங்க போ, அங்க போ, இங்க போது பிராணா, இங்க போது, இங்க எனக்கு போதுமான அளவுக்கு வந்துடுச்சு, பிராணா வந்துடுச்சு, அதுக்கு மேல எனக்கு தேவையில்லை, சைலண்டா இருந்துருவேன். அவ்வளவுதான். ஓகே, ஸோ பாடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம். ஓகே சார், டவுட் இருக்கா? போலாமா? இன்னைக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சார், கொஞ்சம் லேட் ஆகும். லேட்டானா முடிச்சிடறேன், ரொம்ப லேட் ஆகுது, பயப்படாதீங்க. ஓகே, யா, காலையெல்லாம் ஷேக் பண்ணா கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கோங்க. படுத்து எழுந்துக்க, ரிலாக்ஸ். ஓகே,
கையை சின்முத்திரால வச்சுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். Observe your breath. Okay. Now we'll start with a prayer. Om Pranasyetam Vashe Sarvam Pridishtohyam Matre Putra Rakshasva Sricha Pragnyancha Vitena Hiti. Om Shanti Shanti. இப்போ உங்களோட மூச்சை கவனிங்க. Observe your breath. உங்களோட கவனத்தை மூக்கின் நுனிக்கு கொண்டு வந்து மூக்கின் துவாரம் வழியா மூச்சு காற்று எப்படி உள்ள போகுது, 2 துவாரத்தின் வழியா மூச்சு காற்று எப்படி உள்ள போகுது வெளியே வருதுன்றத கவனிங்க. மூச்சு காற்று உள்ள போகும்போது கூலிங்னஸ், ஹாட்னஸ் கவனிங்க. மூச்சு காற்று மூக்கின் துவாரம் வழியா உள்ள போகும்போது கூலிங்கா இருக்கா சூடா இருக்கான்றத கவனிங்க. இப்ப உள்ள போன மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு மூச்சு குழாய் உள்ள போயிட்டு நுரையீரலுக்கு உங்க மூச்சு காத்து உள்ள போறத கவனிங்க. ஒரு முறையும் நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது மூக்கு துவாரம் வழியா உள்ள நுழைஞ்சி மூச்சு குழாயின் வழியா உள்ள போயிட்டு நுரையீரல் உள்ள உங்களோட மூச்சு காத்து உள்ள போறத கவனிங்க. இப்ப உங்களோட வலது கைய நாசிகா முத்ராக்கு எடுத்துட்டு வாங்க. உங்களோட வலது கைய நாசிகா முத்ரா, அனுலோமா விலோமா செய்யும் போது வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ். கம்மியா கையை எடுத்துட்டு வாங்க, மேல எடுத்துட்டு வாங்க. இப்போ அனுலோமா விலோமா பண்ணலாம். அம்மா கையை மேல இப்படி எடுத்துட்டு வாங்க. Inhale from left, exhale from right, inhale from right, exhale from left, inhale from left, exhale from right, inhale from right, exhale from left. உங்களோட கையை கீழே சின்முத்ராக்கு எடுத்துட்டு வந்துருங்க. உங்க 2 நாசிலையும் பிராணா ஃப்ளோ ஃப்ரீயா போறத கவனிங்க. உங்களோட 2 நாசின் வழியா பிராணா ஃப்ளோ ஃப்ரீயா போறத கவனிங்க. இப்போ மனதளவுல ஆல்டர்னேட்டிவ் பிரீத்திங் பண்ணுங்க. மனதளவில் மூச்சை லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு விடுங்க, திருப்பியும் ரைட் சைடு எடுத்து லெஃப்ட் சைடு விடுங்க.
இப்போ நார்மலா பிரீத் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங். உங்க 2 நாஸ்ட்ரிலையும் உங்களுடைய மூக்கு 2 துவாரத்திலையும் மூச்சு காற்று நல்லா ஃப்ளோ ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ உங்களோட 2 கைகளையும் சின்முத்ராக்கு எடுத்துட்டு வந்துருங்க. லைட்டா ப்ரெஸ் பண்ணி உங்களோட ஹார்ட் பீட்டை உங்க கைகளோட விரல்களோட நுனிகளை கேட்க முயற்சி செய்யுங்க. உங்களோட ஹார்ட் பீட் இதய துடிப்பை லைட்டா ப்ரெஸ் பண்ணுங்க. ஹார்ட் பீட் கேட்குற அளவுக்கு உங்களோட கையை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நுனி விரலை லைட்டா லைட்டா ஷேக் பண்ணி உங்களோட ஹார்ட் பீட் கை விரலை கேட்பதற்கு முயற்சி செய்யுங்க. இப்போ 9 தடவை லைட்டா ப்ரெஸ் பண்ணி உங்களோட ஹார்ட் பீட்டை இதய துடிப்பை மேட்ச் பண்ணுங்க. இப்ப கையை சின்மய முத்ராக்கு எடுத்துருவாங்க. சின்மய முத்ரா. இப்ப மடக்கி இருக்க அந்த 3 விரலை ப்ரெஸ் பண்ணி உங்களோட ஹார்ட் பீட்டோட மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. 9 டைம்ஸ். ப்ரெஸ் 9 டைம்ஸ். இப்போ உங்களோட கையை ஆதி முத்ராக்கு எடுத்துருவாங்க. ஆதி முத்ரா. கட்டை விரலை உள்ள வச்சுட்டு 4 விரலையும் மடக்கி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. 9 டைம் ப்ரெஸ் பண்ணும் பொழுதே உங்களோட ஹார்ட் பீட்டோட உங்களோட கை அந்த டச்சை ஃபீல் பண்ணுங்க. இப்போ உங்களோட கையை நமஸ்கார முத்ரா எடுத்துட்டு வாங்க. நமஸ்காரம். இப்போ நம்ம 5 முறை பிராமரி செய்ய போறோம். கையை நல்லா மைல்டா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மிதமான ஒரு ப்ரெஸ்ஸோட கையை வச்சுக்கோங்க. இன்ஹேல் டீப்லி. Inhale deeply. Inhale deeply. ரெண்டு கையும் நல்லா சேர்த்துங்க. கேப் வேணாம். நல்லா சேர்த்துங்க. Inhale deeply. One more time. Inhale deeply. இப்போ உங்க கையை மெதுவா எடுத்து மெதுவா ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. கையை சேராம ஒரு மெல்லிய அளவுக்கு கேப் விட்டுட்டு உங்க 2 கைகள் நடுவுலையும் பிராணா இருப்பதை உணருங்க. அந்த பிராணாவை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. கையை விரிக்கும் பொழுது கையை சேருக்கும் போது அந்த பிராணாவை அழுத்துங்க. mentally feel.
இப்போ அந்த பிராணாவை ஒரு பந்து போல கிளாக் வைஸ்ல சுழற்றுங்க. உங்க கைகள் நடுவுல அந்த பிராண சக்தி இருக்கு. அந்த பிராண சக்திய இரண்டு கைகளால சுற்றுங்க. இப்போ அந்த பிராண சக்திய மாற்று சைட்ல சுத்துங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸ் சைட்ல சுத்துங்க. எந்த சைடு சுத்துறீங்களோ அதுக்கு மாற்று சைடு சுத்துங்க. ஃபீல் த பிராணா ஃப்ளோ, பிராண சக்தி இன் பிட்வீன் யுவர் ஹேண்ட். உங்களோட ரெண்டு கைகள் நடுவுலையும் பிராண சக்தியை ஃபீல் பண்ணுங்க. அந்த பிராண சக்தியை நல்லா உங்க கைகளால சுத்துங்க. இப்போ உங்களோட கைகளை கீழே சின்முத்ராக்கு எடுத்துட்டு வந்துருங்க. உங்க பாடி ஃபுல்லா அந்த பிராண சக்தியை ஃபீல் பண்ணுங்க. தலையில இருந்து உச்சி முதல் உள்ளம் கால் வரை அந்த பிராண சக்தியை ஃபீல் பண்ணுங்க. இப்போ அப்படியே பொறுமையா கீழே படுத்துங்க ஷவாஸ்னால. கையை ஷவாஸ்னால வச்சுங்க. உங்களோட உள்ளங்கை வானத்தை பார்த்தா மாதிரி இருக்கட்டும். இப்ப நம்ம பிராண சக்திய பாடி ஃபுல்லா மூவ் பண்ண போறோம் மனதளவில். இப்போ உங்களுடைய கவனத்தை வலது காலோட விரல்களுக்கு கொண்டு வாங்க. பேக் சைட், வலது காலோட விரல்களோட பின்புறம். வலது காலோட பின்புறத்தோட ankles, calf muscles, ரைட் சைடு பேக் சைடு இருக்கக்கூடிய துடை பகுதி, ரைட் சைடுல இருக்கக்கூடிய பட்டக். கொஞ்சம் கொஞ்சமா பிராணாவை மூவ் பண்ணுங்க. மென்டலி மூவ் பண்ணுங்க. கீழே இருக்க பிராணாவை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணுங்க. அப்படியே லோயர் பேக்குக்கு கொண்டு வாங்க. நடு முதுகுக்கு கொண்டு வாங்க. மேல் முதுகுக்கு கொண்டு வாங்க. ரைட் சைடுல இருக்கக்கூடிய ஷோல்டர் பகுதிக்கு கொண்டு வாங்க. அங்க கொஞ்சம் பிராணாவை நிறுத்திட்டு அதுல இருந்து கொஞ்சம் பிராணாவை எடுத்து உங்களுடைய ரைட் ஹேண்ட்ல பேக் சைடு கொண்டு வாங்க. அப்பர் ஆர்ம் பேக் சைடு, எல்போ பேக் சைடு, ஃபோர் ஆர்ம்ஸ் பேக் சைடு, ஹேண்ட்ஸோட பேக் சைடு. இப்போ அப்படியே உங்களோட உள்ளம் கைக்கு கொண்டு வாங்க. ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய உள்ளம் கைக்கு கொண்டு வாங்க. ரைட் ஹேண்ட் மணிக்கட்டுக்கு கொண்டு வாங்க.
மணிக்கட்டோட மேற்பகுதிக்கு கொண்டு வாங்க, எல்போக்கு கொண்டு வாங்க, பைசப்ஸ்க்கு கொண்டு வாங்க. அப்படியே நீங்க கொஞ்சமா வச்சு கொஞ்சம் ஷோல்டர்ல வச்சிருந்த அந்த பிராணாவோட இந்த பிராணாவை ஒன்னா ஜாயின் பண்ணுங்க. இப்போ ஷோல்டர் பகுதியிலிருந்து அப்படியே உங்க பிராணாவை பேக் சைடா உங்களோட கழுத்து பகுதிக்கு கொண்டு போங்க. தலையோட பின்புறத்துக்கு ரைட் சைடு கொண்டு போங்க. தலையோட ரைட் சைடுல உச்சி பகுதிக்கு கொண்டு போங்க. ரைட் சைடோட நெற்றி பகுதி, ரைட் சைடு நெற்றி பகுதிக்கு கொண்டு போங்க. ரைட் சைடோட ஐக்கு கொண்டு போங்க, கண்களுக்கு. ரைட் சைடு நோஸ் கொண்டு போங்க. ரைட் சைடுல இருக்கிற உதட்டுக்கு கொண்டு போங்க. ரைட் சைடுல இருக்கக்கூடிய கன்னம், ரைட் சைடுல இருக்கக்கூடிய காது, ரைட் சைடுல இருக்கக்கூடிய தொண்டை, ரைட் சைடுல இருக்கக்கூடிய இதயம், அங்க கொஞ்சம் பிராணாவை வச்சுட்டு திருப்பியும் உங்களோட ரைட் சைடுல இருக்கக்கூடிய கைக்கு மேற்புறமா கொண்டு போங்க. பைசப்ஸ், எல்போ, ஃபோர் ஆர்ம்ஸ், ரைட் சைடு கைகளுடைய உள்ளம் கை, அனைத்து விரல்கள். அந்த பிராணாவை அங்கேயே அப்படியே வச்சுட்டு நம்ம ரைட் சைடு ஹார்ட்ல கொஞ்சம் வச்சிருந்த பிராணாவை கொஞ்சம் கொஞ்சமா கீழே மூவ் பண்ணுங்க. ரைட் சைடுல இருக்கக்கூடிய பக்கவாட்டு எலும்புகள், வயிறு பகுதி, ரைட் சைடு இருக்கக்கூடிய இடுப்பு பகுதி, ரைட் சைடுல இருக்கக்கூடிய பிறப்புறுப்பு, ரைட் சைடு இருக்கக்கூடிய தொடை பகுதி மேல்புறம், ரைட் சைடு இருக்கக்கூடிய மேற்புறமான இருக்கக்கூடிய முட்டி பகுதி, கணுக்கால், கொலுசு போடுற இடம், உள்ளங்கால், உங்களோட காலோட விரல்களை ஒன்னா இணைச்சிருங்க. இப்போ உங்களோட கவனத்தை லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வாங்க. லெஃப்ட் சைடுல பேக் சைடு இருக்கக்கூடிய கால்களுடைய விரல்கள், கொலுசு போடுற இடம், கணுக்கால், லெஃப்ட் சைடு பேக் சைடுல இருக்கக்கூடிய முட்டி பகுதி, லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய துடை பகுதி, பேக் சைடு, லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய பட்டக், பேக் சைடு, லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய பிறப்புறுப்பு, பேக் சைடு, லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய இடுப்பு பகுதி, பேக் சைடு, அடிமுதுகு, நடுமுதுகு, முன்முதுகு, தோள்பட்டைக்கு கொண்டு வாங்க.
தோள் பட்டையில கொஞ்சம் பிராணாவை வச்சுட்டு மீதி இருக்க பிராணாவை லெஃப்ட் சைடு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஹேண்டுக்கு எடுத்துட்டு போங்க. லெஃப்ட் சைடு ஹேண்ட், பேக் சைடு பைசப்ஸ், எல்போ, மணிக்கட்டு, left side, back side palms, all the fingers. அந்த பிராணாவை அப்படியே விட்டுட்டு நீங்க கொஞ்சம் வச்சிருந்த ஷோல்டர்ல வச்சிருந்த அந்த கொஞ்சம் பிராணாவை அப்படியே உங்கள் கழுத்துக்கு மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் சைட் கழுத்துல இருந்து அப்படியே பேக் ஆஃப் த ஹெட், தலையின் பின்புறம் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வாங்க. தலையின் உச்சிக்கு கொண்டு வாங்க. லெஃப்ட் சைடில் நெற்றிக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க. லெஃப்ட் சைட் கண்ணுக்கு கொண்டு வாங்க. லெஃப்ட் சைட் மூக்குக்கு கொண்டு வாங்க. லெஃப்ட் சைட் உதட்டுக்கு கொண்டு வாங்க. லெஃப்ட் சைட் கன்னம், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய காது, தொண்டை பகுதி, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹார்ட்டுக்கு கொண்டு வாங்க. அந்த ஹார்ட்ல கொஞ்சம் பிராணாவை வச்சுட்டு மீதி பிராணாவை உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் மேற்புறமா கொண்டு போங்க. பைசப்ஸ், எல்போ, ட்ரைசப்ஸ், மணிக்கட்டு, உள்ளம் கை, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய உள்ளம் கை, அனைத்து விரல்கள். அந்த பிராணாவை அந்த கைகளில் முழுவதுமா விட்டுட்டு ஏற்கனவே நீங்க கொஞ்சம் வச்சிருந்த அந்த பிராண செஸ்ட் பகுதியில் இருக்க அந்த பிராணாவை அப்படியே பக்கவாட்டு எலும்புக்கு மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு வயிறு பகுதிக்கு மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு இடுப்பு பகுதிக்கு மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு பிறப்புறுக்கு மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு மேற்புறமா இருக்கக்கூடிய தொடை பகுதிக்கு மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு மேற்புறமா இருக்கக்கூடிய முட்டிக்கு மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு மேற்புறமா இருக்கக்கூடிய கணுக்காலுக்கு மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு கொலுசு போடுற இடத்துக்கு மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு ஹீலுக்கு மூவ் பண்ணுங்க. உள்ளம் காலுக்கு மூவ் பண்ணுங்க. விரல்களோட சேர்த்துருங்க. இப்போ உங்களுடைய பாடியில உங்க பாடிய இடுப்புக்கு மேல ஒரு பகுதி, இடுப்புக்கு கீழே ஒரு பகுதி ரெண்டா பிரித்து கொண்டு மனதளவில் உங்களுடைய பிராண சக்தி எல்லா உறுப்புகளுக்கும் சமநிலையில இருப்பதாக உணருங்க. அப்படி ஏதாவது ஒரு இடத்துல குறைவாக இருப்பதாக ஃபீல் பண்ணீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உங்களோட பிராண சக்தியை குறைவான இடத்திற்கு மூவ் பண்ணுங்க, செலுத்துங்க. இப்போ உங்களுடைய பாடியை வலது புறம் இடது புறமாக ரெண்டாக பிரித்து கொள்ளுங்க. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. உங்க உடம்பு முழுவதுமாக பிராணசக்தி அனைத்து உறுப்புகளுக்கும் சிறப்பாக
வந்து சேருவதை கவனிங்க. ஏதாவது ஒரு இடத்தில் அல்லது ஓரிரு இடத்தில் பிராணசக்தி கம்மியா இருக்கு, குறைவா இருக்குன்னா அதிகமாக இருக்கும் பகுதியிலிருந்து பிராணசக்தியை எடுத்து குறைவான இருக்க பகுதிக்கு செலுத்துங்க. இப்போ மனதளவில் உங்களுடைய உடம்பில் பிராணசக்தியை எல்லா பார்ட்டுக்கும் ஆர்கனுக்கும் சம அளவில் இருப்பதை உணருங்க. உங்களுடைய அனைத்து உறுப்புகளும் இதயம் முதற்கொண்டு பிராணசக்தியினால் மிக செழிப்புடன் சிறப்பாக செயல்படுவதாக மனதளவில் நினைங்க. இப்பொழுது நீங்க உங்களுடைய லைஃப்ல சாதிக்க வேண்டிய விஷயம், நல்ல விஷயங்களை மனதளவில் 9 முறை திரும்ப திரும்ப மனதளவில் முழு நம்பிக்கையுடன் சொல்லுங்க. Yeah. We'll end the session with a closing prayer. I'll say, just you listen me. நான் பாடுறேன், நீங்க கவனிங்க. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयः, सर्वे भद्राणि पश्यन्तु मा चिद्दुःखभाग्भवे. ॐ शान्ति शान्ति शान्तिः. வெரி குட். யா, இப்போ கால் ரெண்டும் ஒன்றா எடுத்து கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு கைகளை கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். ரிலாக்ஸ். குட். நவ் யூ கேன். எப்படி இருந்தது மேம்? வெயிட்டாக இருந்ததுங்களா? ஓகே. யாருக்குன்னா பிராணசக்தி ஃபீல் பண்ண முடிஞ்சுதா? ஓ, வெரி குட் வெரி குட். வந்துதா சார்? ஓ, சூப்பர் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். கிடினஸ் சார். ஓகே. அந்த பிராணா ஃப்ளோ ஆகிறது யாருன்னா ஃபீல் பண்ண முடிஞ்சதா? அது வரல. மேம் நல்லா தூங்குன மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஃபைன். யா, தேங்க்ஸ். யா, நல்லா ஃபீல் ஆச்சா மேம்? தேங்க்ஸ்.